ஓம் நம சிவாய. அந்நியருடைய பொருளை திருடியவனும் பிராமணனுடைய பொருளையும் சிவபெருமானுடைய பொருட்களையும் காலால் இடறியவனும் யமதூதர்களுடைய கை முஷ்டிகளாலும் கால்களாலும் இடிக்கப்பட்டும் உதைக்கப்பட்டும் தத்தமது கை கால்களில் உண்டாகிய அதிக கஷ்டமான துன்பமாகிய நரக வாதனைகளை நுகர்வார்கள். சிவாலயத்திற்கு அருகிலும் நந்தவனத்திற்கு அருகிலும் மலமூத்திர விசர்ஜனம் செய்த பாவிகள் இரும்பு உலக்கைகளால் தங்கள் சிசன விருஷணங்களை பொடிக்கப்பட்டு இரும்பு ஊசிகளால் குத்தப்பட்டு சாரம் பூசப்பெற்று காய்ந்திருக்கிற எண்ணெயை அவ்விரண்டு இடங்களிலும் ஊற்றப் பெறுவார்கள். மனதுக்கு விருப்பம் உண்டாக வேண்டும் என்னும் இச்சையே காரணமாக ஜனங்கள் பாவங்களை செய்து அவற்றால் விளைந்த நரக வேதனைக்கு ஆளாகிறார்கள். பொருள் இருந்தும் உலோபத்தால் தானம் செய்யாமலும் அதிக கஷ்டப்பட்டு வந்து தன் வீட்டை அடைந்த அதிதியை அவமதித்தும் இருப்பவன் மனம் வாக்கு காயங்களுக்கும் பொருந்தாத பெருங்கஷ்டமான நரகத்தை அடைவான். சுவானங்களுக்கும் காகங்களுக்கும் பலியிடாமல் அன்னத்தை புசித்தவனுடைய முகமானது வஜ்ரத்தால் விகாரமடையச் செய்யப்பட்டு பலவிதமான புழுக்களாலும் இரும்பு துண்டுகளாகிய மூக்கினையுடைய காகங்களாலும் பட்சிக்கப்பட்டும் பலவித உபத்திரவத்துடன் வருந்துவான். சுனகத்துக்கு பலியிடும் போது யமமார்க்கத்தை தடை செய்யும் சியாமம் சபலம் என்று 2 சுனகங்களிலும் நிமித்தமாக பலியை கொடுக்கிறேன் என்று 2 சுனகங்களின் நிமித்தமாக பலியை கொடுக்கிறேன். அந்த பலியை அவ்விரண்டும் கிரகிக்குமாக என்று சொல்லிக்கொண்டு பலியிட வேண்டும். வாயசத்துக்கு பலியிடும் போது ஐந்திரம் வாருணம் வாயவ்யம் யாம்யம் என்னும் பெயருடன் கரைந்து கொண்டிருக்கும் புண்ணிய கர்மங்களை செய்த வாயசங்கள் யான் கொடுக்கும் பலியை கிரகிக்குமாக என்று சொல்லிக்கொண்டு பலியிட வேண்டும். பிரயத்தின் பூர்வமாக சிவமூல மந்திரங்களால் சிவபெருமானை ஆராதித்து பிறகு விதிப்படி அக்னி காரியம் முடித்து அதன் பிறகு பலியை கொடுத்தவர்கள் யம தண்டனையை பெறமாட்டார்கள். அவர்கள் ஸ்வர்க்க பதவியை அடைவார்கள். ஆகையால் நாள்தோறும் பூமியில் 4 மூலைகளுடைய மண்டலத்தை செய்து அந்த மண்டலத்தை கந்த புஷ்ப தூப தீபங்களால் பூசித்து ஈசான திக்கில் தன்வந்திரிக்கும் கிழக்கில் இந்திரனுக்கும் தென் திசையில் யமனுக்கும் மேற்கில் வருணனுக்கும் தக்ஷிணத்தில் பிதுரருக்கும் கிழக்கில் சூரியனுக்கும் பூமியில் தாதா விதாதா துவாரபாலகர் சுவானங்கள் சுவபதிகள் வாயசங்கள் முதலானோருக்கும் பலியை கொடுக்க வேண்டும். தேவர் பிதுரர் மானுடர் காணப்படாத பிரேதத்துவமடைந்து வாயஸ்வரூபமாக இல்வாழ்வோனை ஆசிரயித்து இருப்பதால் வாயசம் முதலானவற்றுக்கு பலியிட வேண்டியது அவசியம் ஆகும். ஸ்வாகாரம் சுவதாகாரம் வஷ்டகாரம் ஹந்தகாரம் என்னும் 4ம் தேனுவினுடைய ஸ்தனங்கள். அவற்றுள் ஸ்வாகாரம் என்னும் ஸ்தனத்தை தேவர்களும் சுவதாகாரத்தை பிதுரர்களும் வஷ்டகாரத்தை பூதேஸ்வரர் முதலிய இதர தேவர்களும் ஹந்தகாரத்தை மானுடரும் எப்போதும் பானம் செய்கிறார்கள். ஆகையால் மனிதன் பசுவை ஸ்ரத்தையாக நாள்தோறும் விதிபூர்வமாக பூஜிக்க வேண்டும். அவ்வாறு செய்பவனுக்கு அத்தேனோ அக்னி காரியத்துக்கு பஞ்சகவ்யங்களை கொடுக்கும். தேனுவை பூஜிக்காத கிரகஸ்தன் தாமிசிரம் அதாவது அஞ்ஞானம் என்ற நரகத்தை அடைவான். ஆகையால் அவசியமாக கோபூஜை செய்து பின்னர் ஒரு க்ஷண நேரமாவது அதிதியின் வருகையை எதிர்பார்க்க வேண்டும். ஓம் நம சிவாய.